Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மீட்டர் பிரிட்ஜுங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த மீட்டர் பிரிட்ஜுங்கிற டாபிக் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜுங்கிற டாபிக் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. வீட்ஸ்டோன் பிரிட்ஜுங்கிற டாபிக் அது எதோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூலோட அப்ளிகேஷனாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த வீட்ஸ்டோனை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த மீட்டர் பிரிட்ஜுங்கிற டாபிக் வந்து இருக்குது. இந்த மீட்டர் பிரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் 4 ரெசிஸ்டர்ஸ் வந்து இருக்கும், PQRS. ஆனால் இந்த வீட்ஸ்டோனில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா P and Q. மீதி இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டரை எதை ஆட் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த L1 and L2 தான் வந்து ஆட் ஆகும். முதல்ல இந்த சர்க்கியூட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த மீட்டர் பிரிட்ஜோடைய சர்க்கியூட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னுட்டு பார்த்தோம்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வயர் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துப்பாங்க. அந்த வயர் ஸ்ட்ரிப் வந்து எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மேங்கனின்னுட்டு ஒரு மெட்டீரியல்னால அந்த வயர் ஸ்ட்ரிப் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. அதோட லென்த் மட்டும் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 1 மீட்டர். அதை சென்டிமீட்டரில் எழுதணும்னா அதோட லென்த் வந்து 100 சென்டிமீட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் 2 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், அதுக்கப்புறம் இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப். இந்த 2 காப்பர் ஸ்ட்ரிப்புக்கும் நடுவில் எனக்கு கேப்ஸ் வந்து இருக்கும். அந்த கேப்பை வந்து G1 G2ன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 கேப்புக்கும் நடுவில் வந்து ஒரு ரெசிஸ்டாரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து Pன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்த கேப் 2ல் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரெசிஸ்டாரை வந்து நான் Qன்னுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் எனக்கு பாசிட்டிவ் டெர்மினலை வந்து நான் இங்கே ஏங்கிற இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து கீயை வந்து நான் இது நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது பேட்ரி, இது வந்து கீ. அதுக்கப்புறம் இந்த ஈங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு கேல்வனோமீட்டர், அந்த கேல்வனோமீட்டரோட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மேங்கனினோட கனெக்ட் ஆகும். அதாவது கனெக்ட் ஆகிறது எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா இந்த ஜாக்கின்னுட்டு அது சொல்லுவாங்க. ஜாக்கிங்கிறது ஒரு பென் மாதிரி இருக்கும். அந்த பென் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீடில் வச்சு அதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் மெயினாக அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாக்கிங்கிற ஒரு பென் மாதிரி இருக்கும். அந்த பெண்ணை வந்து இதில் உரசிக்கிட்டே வருவாங்க. அதாவது இந்த மேங்கனின்கிற இந்த வயரில் வந்து அதை உரசிக்கிட்டே வருவாங்க. அப்படி உரசிக்கிட்டே வர்றப்ப இந்த கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அப்படி எந்த இடத்துல வர்றப்ப அதில் டிஃப்ளெக்ஷன் காமிக்காமல் 0 டிஃப்ளெக்ஷன் வந்து காமிக்குதோ அந்த லென்த்தை வந்து L1ன்னுட்டு எடுத்துப்பாங்க. அந்த லென்த்தை L1. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுலேருந்து இந்த Bங்கிறதுக்குரிய லென்த்தை வந்து நம்ம வந்து L2ன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதோட டெரிவேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொன்னேன். வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P/Q R/S தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல PQ வந்து எனக்கு இருக்குது. RSஆ இதை ஆட் ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த L1 and L2 தான் எனக்கு RSஆ எனக்கு ஆட் ஆக போகுது. அப்படின்னா P/Q இந்த L1 வந்து எப்போ கிடைக்கும்னு பார்த்தோம்னா இந்த ஜாக்கியை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரேன். அப்படி இந்த ஜாக்கியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வர்றப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதோட டிஃப்ளெக்ஷன் கேல்வனோமீட்டரில் காமிக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு 0 காமிக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து L1, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து பிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து L2. அப்படின்னா R வந்து பார்த்தோம்னா L1, S வந்து பார்த்தோம்னா L2ன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீட்டர் பிரிட்ஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதோட மெயின் அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு அன்னோன் ரெசிஸ்டார். இப்போ ஒரு ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியலை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு Pங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியும், Qங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. அதனால் இந்த Q என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் சாரி அப்படியே குழப்பிட்டேன். Pங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியாது, Qங்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த Qவை நான் என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா P/Q L1/L2. Qங்கிறது எனக்கு தெரிஞ்சது, Pங்கிறது தெரியாத கண்டுபிடிக்கணும்னா Q என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படின்னா Q L1/L2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதான் வந்து பார்த்தோம்னா மீட்டர் பிரிட்ஜோட ஃபார்முலா P/Q L1/L2. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.